அனைவருக்கும் வணக்கம். பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், ருத்ராட்ச மாலை அணிவதாலோ இல்ல துளசி மாலை அணிவதாலோ என்ன பயன் அப்படிங்கிறது. இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம், பகவான வணங்குறோம், தரிசனம் பண்றோம். இதனால என்ன பயன்? அங்க கோயிலுக்கு போய் இறைவனை பார்ப்பதே பாக்கியம். இறைவனை பார்ப்பதே தான் அங்க பயனை தவிர, இறைவனை பார்த்ததாலோ பகவானை வணங்கியதானாலோ என்ன பயன்னு கேட்கக்கூடாது. அங்க தரிசனம் தான் பயனே. படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பானேன்னு ஆழ்வார் பாடுறார். அப்ப பகவானை பார்ப்பதே நமக்கு வரும் பாக்கியம், பகவானை வணங்குவதே நமக்கு பாக்கியம், இறைவனின் புகழை பாடுவதோ பேசுவதோ கேட்பதோ நமக்கு பாக்கியம். அதுபோலத்தான் துளசி மாலையோ ருத்ராட்சமோ அணிவதே நமக்கு பாக்கியம்தான். இப்ப அணிந்ததனால் என்ன பயன்னு கேட்கக்கூடாது. அணிந்ததனால் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், ஏற்படணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்ப நான் துளசி மாலை அணிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னா, சாட்சாத் மகாவிஷ்ணுவே என்னோடு இருக்கிறான் என்று நான் நம்ப வேண்டும். இப்ப ருத்ராட்சம் அணிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னா, சாட்சாத் சிவபெருமானே என்னோடு இருக்கிறான் என்று நான் நம்ப வேண்டும். இப்ப மகாவிஷ்ணுவோ சிவபெருமானோ என்னோடு இருக்கிறார் என்று நான் நம்பிவிட்டேன் அப்படின்னு சொன்னா, என்னால இந்த சமுதாயத்திற்கு ஏதேனும் தீங்கு வருமா? நான் யாருக்காவது கெட்டது செய்வேனா? முடிந்தவரை நாம் நல்லதுதான் செய்வோம். இப்ப மாலை அணிந்து கொள்வதனால என்ன பயன் அப்படின்னு சொன்னா, முடிந்தவரை பிறருக்கு நன்மையை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டும். பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது. எப்பொழுதும் இறை பக்தியிலேயே இருக்க வேண்டும், சத்துவ குணத்திலேயே இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்துவ குணம் வளர்வதற்கான ஒரு காரணம், ஒரு காரணி தான் இந்த மாலை அணிவது. இப்ப ஐயப்ப சாமி கோயிலுக்கு மாலை போடுறாங்க, அதே மாதிரி வேற ஏதாவது அம்மன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு மாலை போடுறாங்கன்னா, அந்த மாலை அணிந்ததுல இருந்து அவர்கள் பொய் பேசக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, அசைவ உணவு உண்ணக்கூடாது, வேறு எதுவும் தீய பழக்கங்கள் ஈடுபடக்கூடாது. நிறைய கன்ஸ்டைன்ஸ், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அப்பனதான் நம்மளுடைய மனது சத்துவகுணத்தை நோக்கி திரும்பும், சத்துவகுணம் வளரும். சத்துவகுணம்னா என்ன? எப்பொழுதும் இறை பக்தியிலேயே இருப்பது, பிறருக்கு உதவுவது, தன்னால் முடிந்த உதவிகளை மக்களுக்கு செய்வது, நல்ல விஷயங்களை மக்களுக்கு செய்வது, தன்னோடு இருப்பவர்களுக்கு முடிந்தவரை இறைவனை பற்றி கூறுவது. இப்படி இறை பக்தியிலேயே இருந்து கொண்டு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் அப்படின்னு திருப்பாவையில ஆண்டாள் பாடுறாங்க. அப்ப எப்பொழுதும் இறைவனை பற்றி வாயார பாடி மனதால சிந்தித்து கொண்டே நாம் இருக்க வேண்டும். இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் சத்துவகுணம். இப்ப இந்த சத்துவகுணம் வளர வளர நம் மனதில் இருக்கக்கூடிய ரஜோகுணமும் தமோ குணமும் அழிய ஆரம்பிச்சிடும். அப்ப இது மாதிரி நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காவே நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அப்ப நாம் துளசி மாலையோ ருத்ராட்சமோ அணிந்து கொள்ளும் பொழுது, சிவபெருமான் என்னோடு இருக்கிறான், மகாவிஷ்ணு என்னோடு இருக்கிறான் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன். எனக்கு என்ன வாழ்க்கையில முக்கியமோ அதை நான் செய்வேனே தவிர, பிறரை கெடுத்தோ பிறருக்கு தீங்கு செய்தோ நான் முன்னேற மாட்டேன், பொய் பேச மாட்டேன். நல்ல ஒரு அற நெறியோடு, நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு, நல்ல ஒரு தெய்வ பக்தியோடு வாழ நான் முயற்சி செய்வேன். இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒழுக்கங்களை மனதுக்குள்ள நாம் கற்பிதம் செய்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த மாலைகள் நமக்கு பயன்படுகின்றன. இறைவன் என்னோடு இருக்கிறான் அப்படின்னு உணர்த்துவதற்கு தான் இந்த மாலைகளை தவிர, அது ஒரு அலங்காரம் போல போடக்கூடாது. ஐயோ நான் மாலை போட்டேனே, எனக்கு எதுவும் நன்மையே நடக்கலைன்னு நம்ம கேட்கக்கூடாது. மாலை அணிந்ததற்கு அப்புறமா நான் எப்படி நடந்து கொள்றேன், என்னுடைய மாற்றம், என்னுடைய கேரக்டர் எப்படி மாறுது, நான் பிறர்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன், என்னை சுற்றி இருக்கவங்க கிட்ட எப்படி நான் பேசுறேன் பழகுறேன் அப்படிங்கறதுதான் முக்கியமே தவிர, சும்மா ஒரு அலங்காரத்துக்கு மாலையை போட்டுட்டு எதுவும் நடக்கலன்னு நாம் கேட்கக்கூடாது. மாலை அணிந்த பிறகு அந்த மாலைக்கு உண்டான மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். இறைவன் என்னோடு இருக்கிறான் என்பதை உணர்ந்து அந்த மாலையை அணிந்து நாமும் பயன்பெற்று, நாமும் சத்துவ குணத்தில் இருந்து பிறருக்கும் சத்துவ குணம் வளர நாம் உதவி செய்ய வேண்டும். அதுதான் அந்த மாலையனுடைய பயனே.